உங்க வீட்டுக்கு உங்க குலதெய்வம் வருவதற்கு உங்க குலதெய்வத்திற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் தெரியுமா? பாவக்காய், கோவக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், இந்த 4 காயை எடுத்துக்கணும். இதோட தேவகனியும் எடுத்துக்கணும். அதாவது 8 பாவக்காய், 6 கோவக்காய், 12 முருங்கைக்காய், 12 அவரைக்காய், இதோடு தேவகனி 1. இது அனைத்தையும் ஒரு தட்டுல வச்சு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் கோயிலை 8 முறை சுத்த வேண்டும். பிறகு நீங்கள் மண்டியிட்டு, எதற்கு மண்டியிட வேண்டும் என்றால் உங்க கர்மா நீங்கும். மண்டியிட்டு நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை உங்க குலதெய்வத்திடம் வைத்து, எங்க வீட்டுக்கு எங்க குலதெய்வம் வரணும் அப்படி வேண்டிக்கிட்டு மறுபடியும் கோயிலை ஒரு சுத்தி வந்து அந்த காய்கனிகளை கொண்டு போய் ஓடுகின்ற தண்ணீர், அதாவது ஆறு அல்லது வாய்க்காலில் அதை விட்டுவிட்டால் குலதெய்வத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகிவிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.